ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். அளவுக்கு மீறினா எல்லாமே ஆபத்து தான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த வீடியோவும் அதை பத்தினது தான். ட்ரெயின் டிராவலையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு அதிக கிரௌடோட இருக்கிற ட்ரெயின்ல இருந்து டிராக்டர்லயும் கூட வீலிங் பண்ண முடியும்னு நிரூபிச்ச வீடியோ வரைக்கும் இந்த வீடியோல கேமராவில் பதிவான அதிகப்படியான பொருட்களையும் ஆட்களையும் ஏத்திட்டு போன வண்டிகளோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓவர் கிரௌடட் ட்ரெயின். உலகத்திலேயே ஓவர் கிரௌடடான ட்ரெயின் ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா பங்களாதேஷ்ல ஓடுற ட்ரெயின்ஸ்ல ஏற கிரௌட பார்த்தோம்னா நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்றதையே வெறுத்துருவோம். இங்க அந்த மக்கள் ட்ரெயினுக்குள்ள மட்டும் கூட்டமா ஏறது கிடையாது, ட்ரெயினுக்கு மேலையும் இன்ஜினுக்கு மேலையும் ட்ரெயின்ல ஃபுட்போர்ட் அடிச்சுட்டும் டிராவல் பண்றாங்க. ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் அந்த மக்கள் ஃபாலோ பண்றது கிடையாது. அதுலயும் சில சமயங்கள்ல ட்ரெயினே தெரியாத அளவுக்கு வெறும் மக்கள் மட்டும்தான் அந்த ட்ரெயின் மேல இருப்பாங்க. இந்த மாதிரி ஆபத்தான முறையில அவங்க டிராவல் பண்றதாலேயே பல விபத்துகளும் உயிரிழப்புகளும் அங்க ஏற்படுது. ஆனா இருந்தாலும் அந்த மக்கள் எந்த ஒரு விதிகளையும் கடைபிடிக்கிறதா இல்ல. இப்பவும் இப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலேயே பங்களாதேஷ் ரயில்வேஸ் உலகத்திலேயே ரொம்பவுமே ஆபத்தான ரயில்வேஸா கருதப்படுது. டேஞ்சரஸ் போட். நார்த் இந்தியால எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. அங்க கங்கை நதியோட ஒரு புறத்துல இருந்து இன்னொரு புறத்துக்கு டிராவல் பண்றதுக்காக போட்ல மக்கள் கூட்டம் கூட்டமா ஏறாங்க. அவங்க எந்த அளவுக்கு கூட்டமா ஏறாங்கன்னு நீங்களே பாருங்க. அந்த போட்ல உட்கார்றதுக்கும் கூட இடம் இல்லாம எல்லாரும் நின்னுட்டு போறாங்க. அதிகப்படியான கூட்டம் போட்ல ஏறினா என்ன நடக்கும்? கடைசியில அதுதான் இங்கேயும் நடந்தது. இவ்வளவு கூட்டமா மக்களை ஏத்திட்டு அந்த போட் அங்கிருந்து புறப்படுது. கொஞ்ச தூரம் போன உடனேயே வெயிட் தாங்க முடியாம அந்த போட் ஷேக் ஆகுது. அதனால அந்த போட்டை உடனே கரை பக்கம் திருப்பி கொண்டு வராங்க. ஆனா கரை ஒதுங்கும் டைம்ல அந்த போட் அப்படியே கவருது. அந்த போட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நதியில விழுகிறாங்க. ஆனா நல்வாய்ப்பா யாருமே உயிரிழக்கல, எல்லாரும் காப்பாற்றப்படுறாங்க. அந்த போட்டை திருப்பி கரைக்கு கொண்டு வந்ததால உயிரிழப்பு எதுவும் ஏற்படல. ஒருவேளை நடு ஆத்துல அந்த போட் கவிழ்ந்திருந்தா கண்டிப்பா பல நூத்துக்கணக்கான உயிர்கள் போயிருக்கும். இந்த மாதிரி அதிக அளவுல கூட்டமா போட்ல ஏறதுனாலதான் விபத்துகள் ஏற்பட்டு பல நூறு கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இந்த மக்கள் இப்படி பண்றது கண்டிப்பா வேடிக்கையாகவும் வேதனையாகவும் தான் இருக்குது. ஓவர்லோடட் பஸ். பீக் ஹவர்ஸ்ல பஸ்ல கூட்டமா டிராவல் பண்றது நம்ம ஊர்ல சாதாரணமான விஷயம் தான். அந்த டைம்ல டிராவல் பண்றது எல்லாருக்கும் ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற நாகர்னு ஒரு வில்லேஜ்ல மக்கள் எப்படி பஸ்ல டிராவல் பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. அந்த வில்லேஜ்ல இருந்து பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு இயக்கப்படுற ஒரே பிரைவேட் பஸ் இது மட்டும் தான். அதனால காலையில படிக்க போறவங்க வேலைக்கு போறவங்கன்னு எல்லாருமே இந்த பஸ்ஸை மட்டும் தான் நம்பி இருக்காங்க. இந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ் இல்லங்கிற நிலைமையில அந்த மக்கள் அந்த பஸ்ஸுக்குள்ள மட்டும் இல்ல, பஸ்ஸுக்கு மேலையும் முன்னாடியும் பின்னாடியும் தொங்கிட்டு அவங்க டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த விஷயத்துல மக்களை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பகுதிக்கு இன்னும் 2-3 பஸ் விட்டா இந்த அளவுக்கு மக்கள் சிரமப்பட வேண்டிய நிலைமை வராது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் பரவாயில்லன்னு தான் தோணுது. ஓவர்லோடட் டிராக்டர். இந்த வீடியோ பார்க்கும்போது என்னடா டிராக்டர்லாம் வச்சு வீலிங் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. நார்த் இந்தியால ஒருத்தர் டிராக்டருக்கு பின்னாடி அதிக அளவுல பொருட்களை ஏத்தியதால எடை தாங்க முடியாம முன்னாடி இருக்கிற வீல் தூக்கிருச்சு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர் அங்கேயும் இங்கேயும் அந்த டிராக்டரை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அதிகப்படியான எடைய டிராக்டர்ல ஏத்துறது நார்த் இந்தியால சர்வசாதாரணமான விஷயம். பல இடங்கள்ல அதிகப்படியான பொருளை ஏத்தி டிராக்டர்கள் இந்த மாதிரி நடக்கிறத நம்ம வீடியோக்கள்ல பார்த்திருப்போம். இத பார்க்கும்போது எதுக்கு இவ்வளவு எடையை ஏத்தணும், அதன் பிறகு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஏன் இப்படி இந்த டிராக்டரை ஓட்டணும் தான் தெரியல. அவங்க சொந்த டிராக்டருக்கு தான் ஆபத்துங்கிற புரிதல் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல.
ஓவர்லோடட் ஃபெரி. ஃபெரினா பேசஞ்சர்ஸை ஏத்திட்டு போற ஷிப்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல ஓவர் கிரவுடடான ட்ரெயினை பார்த்தோம். இந்த ஒரு வீடியோவும் பங்களாதேஷ்ல தான் எடுத்திருக்காங்க. அங்க டாக்கால இருந்து பிரஷல் வரைக்கும் இயக்கப்படுற MV சண்டர்பன் 10 ஒரு பிரைவேட் பேசஞ்சர் ஷிப்ல தான் இந்த அளவுக்கு அவங்க மக்களை ஏத்திட்டு போறாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்பவுமே லக்ஸுரியான டிராவலுக்காக தான் இந்த போட்டை அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனா அது அப்படி நடக்கல. அந்த ஷிப்பிங் கம்பெனியோட புவர் மேனேஜ்மெண்டாலையும் அதிகப்படியான வருமானம் ஈட்டணுங்கிற ஆசையாலையும் கூட்டம் கூட்டமா இந்த மாதிரி மக்களை அந்த ஷிப்ல அவங்க ஏத்திட்டு போறாங்க. அந்த ஷிப்ல இருக்கிற எல்லா கார்னர்லயும் மக்களை ஏத்தி நிரப்பி இந்த ஷிப்பை அவங்க இயக்கிட்டு இருக்காங்க. ஷிப்போட சைடுல எல்லாம் அவங்க நின்னுட்டு டிராவல் பண்றத பார்க்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒரு சின்ன விபத்து இந்த ஷிப்ல நடந்தாலும் அது பலாயிரம் உயிர்களை பறிச்சிடும். டேஞ்சரஸ் கார். ஒரு 5 சீட்டர் கார்ல எத்தனை பேர் அதிகப்படியா டிராவல் பண்ண முடியும்? அதிகப்படியா நெருக்கி உட்கார்ந்தா ஒரு 8 பேர் டிராவல் பண்ணலாம். அதுவே ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா டொமினிக் ரிபப்ளிக்ல எடுக்கப்பட்ட இந்த வீடியோல ஒரு 5 சீட்டர் கார்ல கிட்டத்தட்ட 18 பேர் டிராவல் பண்ணி இருக்காங்க. கேட்கறதுக்கே அதிர்ச்சியா இருந்தாலும் இது உண்மையா அங்க நடந்திருக்கு. ஒரு டொயோட்டா கொரோலா காரை சந்தேகப்பட்டு அங்க இருக்கிற போலீஸ் தடுத்து நிறுத்தி உள்ள இருக்கிறவங்களை இறங்க சொல்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியே காத்துட்டு இருக்குது. அந்த காருக்குள்ளேயும் டிக்கிலையும் சேர்த்து மொத்தமா 18 பேர் அடைச்சுக்கிட்டு டிராவல் பண்ணி இருக்காங்க. பெண்கள் மற்றும் சின்ன குழந்தைகள் கூட இந்த கார்ல டிராவல் பண்ணி இருக்காங்க. இறங்க இறங்க ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற போலீஸ் அதிர்ந்து போயிருக்காங்க. எப்படி இந்த கார்ல இத்தனை பேர் டிராவல் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சும் கூட பார்க்க முடியல. டேஞ்சரஸ் ட்ரக். மிக நீளமான அதிக எடையுள்ள பொருட்களை ரோட்டை எடுத்துட்டு போகணும்னா ட்ரக் மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். அப்படி அந்த ட்ரக்கை ஓட்டுறவங்க பல விஷயங்களை கவனத்துல கொள்ளணும். டேர்னிங்லயும் ரொம்பவுமே மேடான இடங்கள்லயும் ஏறும்போது அவங்க கவனமா இருந்தா மட்டும்தான் ரோட்ல டிராவல் பண்ற மத்த வாகனங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நிகழாது. இந்த வீடியோல கட்டுமானத்துக்கு தேவையான ஒரு பெரிய இரும்பு காலமை ஒரு ட்ரக்ல எடுத்துட்டு போறாங்க. ரொம்பவுமே கவனமா அந்த டிரைவர் அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு போனாலும் ஒரு சின்ன டேர்னிங் வரும்போது அந்த இரும்பு தூணோட அதிகப்படியான எடையால ட்ரக்கோட பின்பகுதி முழுவதுமா உடைஞ்சு கமுறுது. அதனால அந்த இரும்பு தூண் ரோட்ல விழுகுது. அந்த இரும்போட எடையை தாங்க முடியாம அந்த ட்ரக்கும் ரோட்லயே கமுந்துருது. இது எல்லாத்தையும் பின்னாடி வந்த ஒரு காரோட டேஷ் கேமரா பதிவு பண்ணுது. நல்ல வேளையா அந்த காரை ஓட்டுனவங்க ஸ்லோவா வந்தாங்க. கொஞ்சம் ஸ்பீடா வந்திருந்தாலும் இவ்வளவு பெரிய இரும்பு தூண் அந்த கார் மேல விழுந்து அதுல இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஓவர்லோடட் ஷிப். அதிக எடையுள்ள பொருட்கள் மற்றும் கண்டெய்னர்ஸை கார்கோ ஷிப்ல ஏத்திட்டு போறது மிகவும் தேவையான ஒன்றா இருக்குது. ஆனா அதற்கும் பல வழிமுறைகள் இருக்கு. குறிப்பிட்ட அளவு கண்டெய்னர்ஸை மட்டும்தான் ஒரு ஷிப்ல ஏத்த முடியும். அதற்கு மேல ஏத்துறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அதுக்கு மேல ஏத்துனோம்னா அந்த ஷிப் விபத்துக்குள்ளாகி கமுந்துரும். ஆனா இது எல்லாம் தெரிஞ்சும் அதிகப்படியான எடை ஏத்திட்டு போன ஒரு ஷிப்புக்கு நடந்த நிலைமைய நீங்களே பாருங்க. அந்த ஷிப்ல ஏத்திட்டு போன மொத்த பொருளும் கடல்ல கவுந்துருச்சு. அளவுக்கு அதிகமா எடை ஏத்திட்டு போனதால அங்கிருந்த மொத்த பொருளும் தண்ணிக்குள்ள போய் பெரிய நஷ்டமாயிருச்சு. நல்ல வேளையா பக்கத்துல எந்த ஒரு ஷிப்பும் இல்லைனா இந்த விபத்து பக்கத்துல இருக்கிற ஷிப்பையும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கும். என்னதான் அந்த ஷிப்ல இருக்கிற மொத்த பொருளும் தண்ணிக்குள்ள போய் பெரிய நஷ்டமானாலும் இந்த மாதிரி செய்யறத யாரும் நிறுத்துறதா இல்ல. பல இடங்கள்ல இந்த மாதிரி விபத்துகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. டேஞ்சரஸ் ரெக்கார்ட். வித்தியாசமான கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கிறதுல உலகத்துல பல பேருக்கு ஆர்வம் இருக்கு. இந்த வீடியோலையும் அமெரிக்க நாட்டை சேர்ந்த லண்டன் சேர் லீடிங் டீம் ஒரு வித்தியாசமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை படைக்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன கார்ல 20 சேர் லீடர்ஸ் அடைச்சு வச்சு முழுவதுமா காரை க்ளோஸ் பண்ணி சிறிது நேரம் அந்த காருக்குள்ளேயே இருந்து அந்த கின்னஸ் ரெக்கார்டை அவங்க படைச்சிருக்காங்க. காரு கடியில டிக்கியில சீட்டு கடியிலன்னு 20 பேரும் அந்த காருக்குள்ள அடைஞ்சு சிறிது நேரம் தங்களோட மூச்சை பிடிச்சிட்டு அந்த கார்ல இருக்கிறாங்க. 2011 இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாவும் மாறுது. என்னதான் இது வித்தியாசமான ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டா இருந்தாலும் இதுல ஆபத்தும் இருக்குது. யாருக்காவது ஒரு சின்ன மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்தாலும் அவங்களை வெளியே எடுக்கிறதுக்குள்ள அவங்க இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ரிஸ்கி மோட்டார் சைக்கிள். இந்த வீடியோ சைனால இருக்கிற ஷாங்காய் நகரத்தில் எடுக்கப்பட்டது. அங்க ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு மோட்டார் சைக்கிள்ல எவ்வளவு வெயிட் ஏத்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்க.
அந்த மோட்டார் சைக்கிளே தெரியாத அளவுக்கு வெயிட்டை ஏத்திட்டு போறாங்க. இந்த மாதிரி அந்த நகரத்துல நடக்கிறது சர்வ சாதாரணமான விஷயம். இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல மோட்டார் சைக்கிள்ஸ அங்க உங்களால பார்க்க முடியும். அதுவும் அந்த டூ வீலர்ஸ்ல அவங்க ஏத்திட்டு போற பொருட்களோட எடைய நம்ம கனவுலையும் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வெயிட் உள்ள பொருட்களை ஏத்தி கொண்டு போய் அவங்க டெலிவரி பண்றாங்க. இப்படி வெயிட் ஏத்திட்டு போகும்போது ஆபத்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு பின்னாடி வர மத்த வண்டிகளுக்கும் தான். ஏன்னா இவங்க திரும்பும் போது எந்த பக்கம் திரும்புறாங்கன்னு சிக்னலையும் கூட பின்னாடி வர வண்டியால பார்க்க முடியாது. அதனால விபத்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த ஓவர்லோடட் வாகனங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.